ஃபார்முலாலேயே F1 F2 F3 ஃபார்முலா ரேஸ் கார் இருக்கு. F1க்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து போன ஒரே ஒரு இந்தியன் நரேன் கார்த்திகேயன். கேள்விப்பட்டீங்களா? கோயம்புத்தூர்ல நரேன் கார்த்திகேயன் நம்ம ஆளு பையன். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் F1 ஃபார்முலா ரேஸ்ல உலக ரேஸ் இன்டர்நேஷனல் ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. இன்டர்நேஷனல்ல F1 ஃபார்முலா ரேஸ்ல கலந்துக்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. அது வந்துட்டு நரேன் கார்த்திகேயன் அந்த ரெக்கார்டை உடைச்சாரு. அதுக்கப்புறம் அஜித் இப்போ F2 F3 அந்த மாதிரி ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரும் F1க்கு வந்துருவாரு. ஒரு டைமும் அது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அந்த ஃபார்முலா ரேஸ் காசுன்னு சொன்னனால ஞாபகம் இருக்கு. மொத்தமே 10 டீம் தான் அது கலந்துக்க முடியும். ஒரு டீம் 2 கார் வச்சுக்கலாம். 20 கார் தான் ஓடும். அந்த ரேஸ் பாக்குறதுக்கு போறது அது வேற விஷயம். அது வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் crores ஆஃப் ருபீஸ். ஃபார்முலாலேயே F1 F2 F3 ஃபார்முலா ரேஸ் கார் இருக்கு. F1க்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து போன ஒரே ஒரு இந்தியன் நரேன் கார்த்திகேயன். கேள்விப்பட்டீங்களா? கோயம்புத்தூர்ல நரேன் கார்த்திகேயன் நம்ம ஆளு பையன். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் F1 ஃபார்முலா ரேஸ்ல உலக ரேஸ் இன்டர்நேஷனல் ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. இன்டர்நேஷனல்ல F1 ஃபார்முலா ரேஸ்ல கலந்துக்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. அது வந்துட்டு நரேன் கார்த்திகேயன் அந்த ரெக்கார்டை உடைச்சாரு. அதுக்கப்புறம் அஜித் இப்போ F2 F3 அந்த மாதிரி ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரும் F1க்கு வந்துருவாரு. ஒரு டைமும் அது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அந்த ஃபார்முலா ரேஸ் காசுன்னு சொன்னனால ஞாபகம் இருக்கு. மொத்தமே 10 டீம் தான் அது கலந்துக்க முடியும். ஒரு டீம் 2 கார் வச்சுக்கலாம். 20 கார் தான் ஓடும். அந்த ரேஸ் பாக்குறதுக்கு போறது அது வேற விஷயம். அது வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் crores ஆஃப் ருபீஸ்.